ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு எஸ்ஆர்பி கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நண்பர்களே பாருங்கள், ஸோ முதல் தடவை யாராவது பார்க்குறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் ஒன்று போடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள், 5-9-2. இந்த 5-9-2க்கு நம்ம என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் 2 சூப்பராக கொடுத்துருந்தோம், 2 கண்டினியூவாக வருதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சி போர்டில் 2 சூப்பராக வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பி அண்ட் சி போர்டில் போர்டு மாறாமல் 2 கொடுத்துருக்கோம். பி போர்டில் வந்துட்டு 7 கொடுத்தோம், 5 கொடுத்துருந்தோம். பட் சி போர்ட்லேயே கொடுத்துட்டோம் 5. ஸோ போர்டு மாறாமல் ஃபஸ்ட்டு வந்து 2 தான் கொடுத்துருந்தோம் சி போர்டில். ஸோ 7 வந்து நம்ம வந்து வேறு ஒரு கணக்கில் கொடுத்துருந்தோம், அதுவும் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஏபிஏசி பிசியில் 92 சூப்பராக கொடுத்துருந்தோம். ஏபிஎஸ்சி பிசியில் 92 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 52 ஏசியில் சூப்பராக கொடுத்துருந்தோம். 2மே சூப்பராக வின் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம கொடுத்தது வெறும் 5 நம்பர் தான் நண்பா. 5 நம்பரில் நம்ம 2 நம்பர் வின் பண்ணியிருக்கோம். 52-92 சூப்பராக வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஏபிசியில் 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே லைன் தான் கொடுத்தேன் நான். பாருங்கள், 952 இதான் கொடுத்தேன், பாக்ஸாக கொடுத்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் 925, 425 இதான் கொடுத்தேன் டோட்டலாக. ஸோ யாராவது பாக்ஸாக போட்டிருந்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரே லைன் கொடுத்ததுனால நீங்கள் பாக்ஸாக போட்டிருப்பீங்க, கண்டிப்பாக போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். போட்டிருந்தா பெஸ்ட் ஆஃப் லக், கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நண்பா, லிமிட்டை மட்டும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு அண்ணனாக நினச்சாலும் சரி, ஒரு தம்பியாக நினச்சாலும் சரி, எப்படி தான் நினச்சிங்க, லிமிட்டை மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நமக்கும் சேஃப்டி. ஸோ பாருங்கள், நம்ம நேற்று எல்லாமே ஒரே லைன் தான் நண்பா. நீங்கள் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா 4-4-3 கொடுத்துருப்பேன், இதுவும் அந்த லைன் தான். அந்த 4க்கு பவர் 9. அதே மாதிரி 4-3 டோட்டல் பார்த்தீங்கன்னா 52. ஒரே லைன் தான் நான் கொடுத்தது நேற்று. ஸோ 3 விதமாக கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்த்தோன்னா இன்னொரு லைனை கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, ஏபிசியில் 2-7-2ன்னு கொடுத்துருப்பேன், இதுவும் அந்த லைன் தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2க்கு பவர் 7. ஸோ 7-7-14, 5-9-14, 2. புரிஞ்சுங்களா? ஒரே லைன் தான் நேற்று ஃபுல்லாக நான் கொடுத்தது. ஸோ அந்த லைன் எப்படி வேணால் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்தேன். 3 டிஜிட்டில் நமக்கு சூப்பராக ஒரு பாக்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ யாராவது போட்டிருந்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நண்பர்களே வாங்க, இந்த 592 எப்படி அடிச்சிருக்கான் பார்க்கலாம் வாங்க. நம்ம பாருங்கள், இந்த 4 இந்த 8 எடுத்தோம். நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டாக இந்த 0-0 எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எடுக்கலை. பட் இதுக்கும் மேலே ஒரு படி போய் அவன் எங்கே எடுத்தான் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், கண்ணுக்கு தெரிஞ்சு பாருங்கள். 5-9-2 ஸ்ட்ரைட்டாக எடுத்தான். நீங்கள் பார்த்துக்கலாம், இதிலே 4 டிஜிட்டு இருக்குது. ஸோ 4-5-9-2 4 டிஜிட்டே இருக்குது. நம்ம பாருங்கள், நம்ம எத்தனை நாள் நம்ம 4 டிஜிட் மிஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கே தெரியும். இந்த 6-8-6-9 இது 4 டிஜிட் நம்ம மிஸ் பண்ணோம். நிறைய வாட்டி கணக்கே கிடையாது 4 டிஜிட் நம்ம மிஸ் பண்ணது. அதே மாதிரி பாருங்கள், நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கல வா நண்பா. நமக்கு எங்கே கிடைக்குதுன்னா, இந்த 1-2-3 ஸ்டெப்பு தள்ளி இந்த இடத்துல கிடைக்கிது. இந்த 9-7-1 இது ஒரு லைன் நண்பா. 9-7-1 இது ஒரு லைன் கிடைக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 1-6-3 இது ட்ரையாங்கிள் கிடைக்கிது நம்மளுக்கு. ஸோ 2 லைன் நம்மளுக்கு கிடைக்குது. அது எப்படி வருதுன்னா பாருங்கள் நண்பா, அதுக்கு முன்ன நாள் வந்துட்டு பாருங்கள், இந்த 2-8-0 எல் ஷேப்பில் 235 அடித்தான். ஸோ அந்த கணக்குப்படி தான் நம்ம வந்து நேற்று கொடுத்தோம். இந்த 5-9-2 அடித்தான். அடுத்து மேலே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான்னா, ஸோ நேராக வந்து கீழே 1, இந்த 6-3-1 ஒரு 5 ஸ்டெப் தள்ளி 6-3-1. அப்படி இல்லைன்னா இந்த 9-7-1 இது 2 லைன் நமக்கு கிடைக்குது. ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம ஏபிசியில் எப்படி கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். ஏபிசி
பார்த்தீங்கன்னா ஸோ 4 1 7. ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா 4 4 5 3. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் மெயின் மேட்டரே வந்து ஏபி எஸ்சிபிசிஏ 3Dஸில் இருக்கிறது நீங்கள் ஒன்று பார்க்கலாம். ஸோ நாளைக்கான வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் போய் நான் வீடியோ கொடுக்குறேன் லாஸ்ட் எண்டிங்கில். ஸோ மெயின் மேட்டரே வந்து இதுக்கு அடுத்த நம்ம இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் தான் சொல்லுவேன். ஸோ ஏபிசியில் 4 1 7 4 5 3. அதே மாதிரி ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆல் போர்டில் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கிறது ஸோ 1 6 1 6 கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிஎன்சியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ நேற்று நம்ம சி போர்ட்லேருந்து 2 கொடுத்தோம், பி போர்டில் 7 கொடுத்தோம். ஸோ 9 அடிச்சிட்டான். ஸோ நம்ம ஏன் அந்த மாதிரி கொடுத்தோம்னா உங்களுக்கே தெரியும், இந்த 7 7 2 இது பேஸ் பண்ணி கொடுத்தேன் நான் நேற்று பிஎன்சியில். சி போர்டில் 2ம் பி போர்டில் 7 கொடுத்தேன். பட் அவன் என்ன பண்ணான்னா இந்த 7 7 14க்கு 5 9 வச்சுட்டான். அதனால் நம்மளுக்கு வந்து பி போர்டில் வந்துட்டு 9 வந்துருச்சு. ஸோ அப்படி தான் நம்மளுக்கு 7 வந்து 9 வந்து டோட்டல் பண்ணிட்டான். அதான் நண்பா மேட்ரு. சரி, பிஎன்சியில் பார்க்கலாம் வாங்க. பிஎன்சியில் என்ன கூட போகிறோன்னு பாருங்கள். நமக்கு சி போர்டில் 1 அடுத்து 3. சி போர்டில் 1 3 நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ஸோ நீங்களும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கும் சேம் கிடச்சிதுன்னா அதே மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி பிசியில் பாருங்கள் 6 7. பி போர்டில் சி போர்டில் 6 7, சி போர்டில் 1 3. ஸோ இப்படி தான் கிடைக்குது. ஸோ நண்பா நாளைக்கு ஸோ 31 அப்படின்றதுனால ஒரு 13 இயர் லாஸ்ட் இல்லையா, கடைசி இந்த வருஷத்தில் கடைசி நாள் நண்பா. அதனால் வந்து ஒரு 13 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏபிஐ ஏசிபிசி எந்த இடத்துல ஒரு 13 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 13 31 எப்படி வேணால் அடிக்கலாம். ஸோ வாங்க ஏபி ஏசிபிசி பார்க்கலாம். ஏபி ஏசிபிசி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் 13 31. அதே மாதிரி 53 35 63 71. இதில் நம்ம ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து நம்பர் அதிகமாக கொடுக்கறதில்ல, அதிகமாக கொடுத்த எல்லாமே நான் வின் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று பாருங்கள் நம்ம 95 59 கொடுத்துருக்கணும். பட் நம்மளுக்கு வந்து நம்பர் அதிகமாக போகுதுன்றதுனால அதில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதிலே வந்து நம்ம 2 நம்பர் தூக்கியிருக்கோம் ஏசிபிசி. ஸோ பாருங்கள் ஏபிஎஸ்சிபிசி பார்த்துங்க நண்பா. அடுத்து வாங்க நம்ம ஏபிசி 3 டிஜிட் பார்க்கலாம். ஏபிசி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு 3 இல்லை 4 நம்பர் கிடைக்குது. ஒரு 163 அப்படி இல்லைன்னா 371. ஸோ 417 453. ஸோ இது நீங்கள் இன்னும் கூட ஒரு 2 நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணணுன்னா கேப் விடாமல் பாருங்கள். ஸோ 471. ஸோ 435. ஜஸ்ட் இது பாக்ஸை மட்டும் கொடுக்குற வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு 6 நம்பரு. ஸோ இந்த 2 நம்பர் மட்டும் இது பாக்ஸாக கொடுத்துருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 லைன் தான் கொடுத்துருக்கோம். 2 லைன் தான் கொடுத்துருக்கோம். அந்த 163 ஒரு லைனு, 3 7 1 இல்லை ஒரு நம்பராக வந்து மாறி இருக்கும். ஸோ 417 இது ஒரு லைனு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ஃபாலோ பண்ணிங்க.
நண்பா பாருங்கள், லிமிட்டை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சேஃப்டியாக இருங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுக்குண்டான முயற்சியை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ போர்டு மாறாமல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் கண்டினியூவாக உங்கள் லாஸ் கவர் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மூலியமாக ஹாப்பி நியூ இயர். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதத்தில் இன்னொரு வின்னிங் எடுக்கலாம் நம்ம ட்ரை பண்ணோம். பட் அது வந்து பாக்ஸில் கொடுத்துட்டான். ஸோ இந்த மாதத்தில் ஒரு 12ஆம் தேதி ஒரு வின்னிங் எடுத்துருக்கோம் 3 டிஜிட்டு. ஸோ நண்பா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் நாளைக்கு மிஸ் ஆச்சுன்னா அடுத்த மாதத்தில் ஸோ எடுப்போமா மாட்டோமா 3 டிஜிட் வின்னிங்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடியுமா முடியாதா நீங்களே சொல்லுங்கள். ஸோ நீங்களே பார்க்குறீங்க நம்ம கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ நாளைக்கான நேற்று எப்படி கொடுத்துருக்கோன்னு நீங்கள் இது கெஸ்ஸிங் பார்க்கணுன்னா மேலே தெரியும் ஒரு வீடியோ, அது கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள் நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. சரி நண்பா, ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் இவ்வளோ தான். ஸோ எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி.